ஒன் ஆஃப் எனக்கு ட்ரேடிங் தெரியும் கமெண்ட்ல கேளுங்க சொல்லி தரேன். பிரதர் ஸ்கேல்பிங் பத்தி என்ன சொல்றீங்க ப்ளீஸ் டெல் மீ, மைண்ட்ல இருக்கிறது ஒரு வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோவர் கேட்டிருந்தாரு. இது எங்க பாட்டி சொன்ன கதை தான். இந்த கதையை சொன்னா ஸ்கேல்பிங் நான் உங்களுக்கும் புரியும் நம்புறேன். அதாவது 2 செம்மறி ஆடு பாத்தீங்கன்னா தலையோட இடிச்சுக்கும் நிறைய சண்டை போற டைம்ல. அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த தலையில இருந்து ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சா. அந்த ரத்தத்தை ஒரு டைம்லயும் கேப்ல பூந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து நக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ரிப்பீட்டா போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபாக்ஸோட கிரீடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் 2 ஆடு தலையும் வெடிச்சு அந்த ஃபாக்ஸ் இறந்து போயிடுச்சு. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்கேல்பிங் நம்ம டிடிஏக்க நடத்துற ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. இப்போ வந்து நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம். ஸ்கேல்பிங் பண்றதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டோட உசைன் போல்ட் இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், உசைன் போல்ட் லாங் ரன்லாம் பண்ணதே இல்ல. வெறும் 2 minutes ஆஃப் ரன்னிங் தான். அதுக்கு 20 years ஆஃப் எஃபோர்ட் வந்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி வெறும் ஷார்ட் பீரியட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிராக்டிஸ்க்கு நீங்க ஒதுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்பவே ஹையா இருக்கணும். தப்பி தவறி குமாரே கண்ணை கோவிந்தா தான். சரி நோட் எடுங்க. ஸ்கேல்பிங் பண்றதுக்கு 3 டிப்ஸ் சொல்றேன், மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. 1, எப்பவுமே லிக்விட் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கதான் மொமெண்டம் அண்ட் வால்யூம் எப்பவுமே ஹையா இருக்கும். 2, ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பை லோ செல் ஹைன்ற கான்செப்ட் தான் மூவ் ஆயிட்டு இருப்போம். சோ இதுக்கு நீங்க MACD, RSI, பாலிங்கர் பேண்ட்ஸ் மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.